நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜில கூலிங் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிங்கிள் டோர் பிரிட்ஜ் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ்ன்றது ஒரு 10% தான் இருந்துச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு 6 மாசமாவே பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஃப்ரீசர்ல எந்த ஒரு ஐஸுமே வந்து அவங்களுக்கு வந்து ஆகல. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து சுத்தமாவே கூலிங்ன்றது குறைஞ்சிருச்சு. நம்ம வீட்ல செக் பண்ணி பார்த்தா, ஒரு 10% தான் கேஸ்ன்றது இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுபோல நெறைய கம்ப்ளைண்ட் வருது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஆர்வில பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம லைட்டா கழட்டுனோனே வந்துருச்சு. உள்ள இருக்க அந்த கேஸ்கெட்டுமே நஞ்சு போயிருக்கு. இதுல வந்து ஆக்சுவலா வந்து இந்த என்ஆர்வி டம்மியை மாட்டுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு டெப்லானை சுத்தி வந்து இந்த என்ஆர்வியை போட்டிருந்தாங்கன்னா கேஸ் லீக்கேஜ்ன்றது 100% வரதுக்கான வாய்ப்புன்றதே கிடையாது. இப்போ இதில் நம்ம சோப்பு நுரையை வச்சு பார்த்தாலும் தெரியும், கண்டிப்பா அதுல வந்து லீக்கேஜ்ன்றது வரதான் செய்யும். ஏன்னா உள்ளுக்குள்ள இந்த என்ஆர்வின்றது ஒரு சின்ன லேயர் மாட்டுக்கா ஒரு இதுதான் இருக்கும். அது ஆக்சுவலாக நாளாக நாளாக என்னாங்கன்னா கண்டிப்பா லீக்கேஜ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதுல லீக்கேஜ்ன்றது இந்த மைல்டா வந்துகிட்டே இருக்கு. இப்படியே நம்ம கேஸ் ஏற்றி விட்டு போனாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னும் ஒரு 7-8 மாசத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து கூலிங் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 2 ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பழைய என்ஆர்வியை நம்ம எடுத்துட்டு புதுசா வந்து நம்ம என்ஆர்வியை வந்து பத்த வச்சு இதுல ஆக்சுவலா மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டெப்லான் அடிச்சிடணும். இப்படியே நம்ம வந்து டம்மியை போட்டு விட்டு மாட்டி விட்டு போனோம்னா இப்போ பாத்தீங்கன்னா தெரியல வந்து நம்ம டெப்லான் அடிச்சிருக்கோம். இதை அடிக்காம மாட்டோம்னா என்ன ஆகுனா ஒரு 6-7 மாசம் தான் உங்களுக்கு கூலிங் இருக்கும். அதுக்கடுத்து குறைய ஆரம்பிச்சிடும். இல்ல டெப்லான் போட்டு இந்த மாட்டுக்கு வந்து நம்ம டம்மியை போட்டோம் அப்படின்னா லீக்கேஜ்ன்றது 100% வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி வந்து எப்பயுமே பாருங்க, உங்க பிரிட்ஜில் வந்து கேஸ் ஏற்றுறாங்க அப்படின்னா திருப்பி இந்த என்ஆர்வியில் வந்து டம்மியை மாட்டும் போது டெப்லான் அடிக்கிறாங்களான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா அடிக்க சொல்லுங்க. அதை அடிக்காம விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கேஸ் லீக்கேஜ்ன்றது வரும். இது போல பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.